காலையில கிளம்பி மத்தியானம் வந்து சேர்ந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு மிருகம் கூட கண்ணுல மாட்டல. இதுக்கு பதிலா ஏதாவது ஜூக்கு போய் கூட மிருகத்தை பார்த்திருக்கலாம். கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதோ அந்த புதருக்குள்ள பதுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டைகரா கூட இருக்கலாம். ஜாக்கிரதை. புலியா? புலி கிட்ட மாட்டினா நம்ம நிலைமை என்ன ஆகும்யா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதேங்கப்பா ஜட்கா, நீ அதை கேமரால ஷூட் பண்ணு. அப்படி ஒருவேளை அந்த டைகர் உன்னை அட்டாக் பண்ணுச்சுன்னா நான் அதை என்னோட கன்னால ஷூட் பண்ணிடுறேன். ஓகே? ஏய், அங்க பாத்தியா? சீக்கிரம் பாரு. இந்த மனுஷங்களை தான் நாம விசிட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி மனுஷங்க நம்மள வேடிக்கை பார்க்கிறதுக்காக இங்க வராங்க. டேய் சட்டி தலையா, என்னவோ டைகர் இருக்குன்னு சொன்ன, எங்களை முட்டாளாக்க பாக்குறியா நீ? வீணா போனவன. மரியாதையா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. இது வரைக்கும் ஒரு மிருகத்தை கூட நாங்க பார்க்கல. மேல பாருங்க, மரமெல்லாம் அசையுது. எனக்கு என்ன தோணுதுன்னா மேல ஒரு பெரிய அனகொண்டா இருக்கும்னு. இலையெல்லாம் எப்படி கொட்டுது பாருங்க. கஜ கஜா, அனகொண்டாவா? அது கையில சிக்கன சுத்தி நெருக்கிடுமே. மாமியாரா, தேவையில்லாம இப்ப எதுக்கு பீதியை கிளப்புறீங்க? அட கவலைப்படாதீங்க, நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை நமக்கு லக் இருந்தா இந்த இடத்துல ஒரு பெரிய டைனோசரை கூட நீங்க பார்க்கலாம். அட பாவி, என்னடா டைனோசர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற? ஆமாங்க, நீங்க டைனோசர் எலும்ப கூட பார்க்கலாம். அது ராத்திரியில தூங்கும். பகல்ல சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் அதுக்கு உயிர் வந்துரும். அது எழுந்து நடமாட ஆரம்பிச்சிரும். ஏங்கப்பா, ஏண்டா எங்களை பார்த்தா இருக்கவே மாட்டேங்குது. ஒரு மிருகத்தை கூட காட்டுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. மறுபடியும் மறுபடியும் கதை சொல்லி சின்ன பசங்க மாதிரி எங்களை ஏமாத்துறியா? அட, நான் சொல்றது உண்மைதான்ப்பா. எலும்பு கூடு டைனோசர் வரத்தான் போகுது. ஆனா அது சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். சிலர் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு தண்ணி மட்டும் காட்டக்கூடாதான். அப்படி தண்ணிய காட்டினா அது ரொம்ப பெருசாயிடுமா. எல்லாரும் டென்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா புடிச்சுக்கோங்க. இந்த காத்துல கண்டிப்பா டென்ட் பறந்து போயிடும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? பார்த்தோம். நான் அப்பவே சொன்னேன்ல. போற போக்க பார்த்தா நம்ம எல்லாருமே நிலா வெளிச்சத்துல டென்ட் இல்லாம வெட்ட வெளியில தூங்க வேண்டி வரும் போல இருக்கு. இங்க நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சமோசா கூட கிடைக்காது போல இருக்கு. கஜ கஜா, அவன் உயிர் பழச்சோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட சமோசாலன்னு ஃபீல் பண்றான் பாய்ந்தாலே. அங்க பாத்தீங்களா, டைனோசரோட எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. அந்த கைடு மண்டைய சொன்னது கரெக்ட் தான். அட, ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டுமே. இதுக்கு மட்டும் உயிர் வந்துருச்சுன்னா நமக்கு அது அவ்வளவுதான்ப்பா. அந்த கைடு நம்மள ஏமாத்தி இருக்கான். நாம பயப்பட வேண்டாம். நாம எல்லாரும் இங்கேயே இருந்துடலாம் நினைக்கிறேன். நாம யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த காலத்திலையும் பயப்படுறதுல இருக்க கூடாது. சென்ட்ரல் காத்து அப்படியே நம்மள மறுடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கைடு சொன்ன மாதிரி அந்த எலும்பு கூடுக்கு உண்மையிலேயே உயிர் வந்துருச்சு. இப்ப நாம என்ன பண்றோம்னா கும்பலா ஓடிடுறோம். ஆனா ஏன்டா பண்றீங்களா எல்லாரும் இப்படி ஓடுறீங்க? எந்த உயிரினமாக இருந்தாலும் அது உயிர் பெறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்காக பயப்படுறீங்க? தொடரடிக்கு பசங்களா, டைனோசரோட பூதம் கிளம்பி வந்துருச்சியா, ஓடும். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட பாவிங்களா, என்ன இங்க கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துறீங்களே? உங்களை விட மாட்டேன். சீக்கிரமா எதையாவது யோசி. வயிறு காலியா போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? யோசி. ஐடியா. மோட்டோ அந்த கைடு சொன்னா இல்ல,
அதோ தெரியுது பாரு மோட்டோ, மலை உச்சி. அங்க ஒரு சமோசா கடை இருக்கான். சமோசாவா? சமோசா! அம்மா திங்கிலிக்கா திகட்டா. இது அம்மா. ஏய் சீக்கிரம் போடா, கிட்ட வந்துருச்சு. மோட்டோ வேகமா ஓடு மோட்டோ. அப்படிதான். விடாத மோட்டோ, ஓடு 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 ஓடு. ஏங்க, யாராவது சமோசா இங்க விக்கிறீங்களா? சீக்கிரம் கொண்டு வாங்க. அம்மா. அடே பானை வைத்தா சமோசா விட்டு தள்ளுற. அங்க பாரு ஒரு குகை இருக்கா, அதுக்குள்ள போய் தியானம் பண்ணலாம் வாடா. டைனோசர் நம்மள துரத்திக்கிட்டு வருதுடா. கொஞ்சம் வந்துரு. அதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் வந்துடுற பானை வைத்தா. வாடா ஓடிடுங்க. பத்துலு, நீ ஒரு சமோசா கடை இருக்கும்னு சொல்லிட்ட. அத நான் நம்பிட்டேன். அதனால சமோசா கடை இங்க இருக்கும், நான் போய் தேடி பார்க்கறேன். அந்த டைனோசர் இந்த பக்கம் தான் வருது. நீ மட்டும் உள்ள வரலன்னு வச்சுக்கோ, சமோசாவா நினைச்சா அது உன்னை சாப்பிடுறியா? நண்பேண்டா, விட மாட்டேன்டா, வந்துடுறா. பத்துலு, எனக்கு பசிக்குது. சமோசா எங்க இருக்குன்னு சீக்கிரம் சொல்லி தொலை. தைலண்ட். எவ்வளவு பெரிய வாயி. பத்துலு, சீக்கிரமா வெளியே போய் சமோசா கடைக்கு இருந்தா 2 டசன் சமோசா வாங்கிட்டு வா. மோட்டோ திரும்பி பார்க்காம ஓடி வந்துகிட்டே இரு. ஏன்னா விக்கெட் போயிருச்சுன்னா உன்னால சமோசா சாப்பிட முடியாது. வா. என்னடா இதெல்லாம் வந்து மடக்குது. ஓடுங்க. எவ்வளவு பெரிய காலு, ரைட்டு. வாங்க வாங்க டைனோசர் அண்ணாச்சி, எங்களை சாப்பிடுறது ஒண்ணு அவ்வளவு ஈச்சி கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. ஆமா. அடடா, ஒட்டு மொத்தமா நாம காலி. ஏய், மோட்டோ, கட்டி பிடிச்சுக்க. ஆஹா. வாய் வழியா வந்த காட்டு வாய் வழியா தப்பிச்சுது. நாம நேரடியா டைனோசர் வாய்க்குள்ள குதிச்சுட்டோம். அது நம்மள புழுங்கிடுச்சு. இனிமே என்னால சமோசா சாப்பிட முடியாது. பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது யோசிச்சு நல்ல யோசனையா சொல்லு. டேய், அங்க உட்கார்ந்து அழுதது போதும், சீக்கிரமா கீழே இறங்கி வாடா. நான் எப்படி வெளியே வர்றது? டைனோசர் என்ன முழுங்கிடுச்சு. நான் இப்ப அது வயித்துக்குள்ள இருக்கேன். உனக்கு வாயில சொன்னா புரியாது. இப்ப பாரு, இறங்கி வாடா. ஜெயஹோ! நான் இத முன்னாடியே நினைச்சேன். அதால நம்மள சாப்பிட முடியாதுன்னா அப்புறம் நம்ம எதுக்காக அதுகிட்ட பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோன்னு தான் தெரியல. அட மோட்டு, அது நினைச்சா நம்மள மென்னு சாப்பிட்டுரும். அதோட பெரிய பற்களை பாரு. ஓடுங்க. ஏய், பிரேக்க பிடிங்க எல்லாரும். நானும் பிடிக்கிறேன். அம்மா, ஏய் மோட்டோ, வராத வராத. வராத, அங்கே முடியாது. நான் இப்ப நின்னா அப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே ஓட முடியாது. நாங்களும் வருவோம்டா. அட, நீங்க 2 பேரும் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது இல்லாம என்ன டைனோசர் கிட்டயும் மாட்டி விட்டுட்டீங்களா? முதல்ல காலை விட்டு இறங்குங்க. கொஞ்சம் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இந்த அண்ணா வாய்க்கு காப்பாத்துங்க. எவ்வளவு பெரிய வாயி. ஜாக்கிரதைப்பா. சீக்கிரம் மோட்டோ, இதை பிக்கப் பண்ணிக்க. சமோசா. ஜெய் ஹோ! டைனோசர் மண்டையா, மரியாதையா ஓடி போயிடு. தைரியம் இருந்தா என்கிட்ட பாதி பாரு.
கலக்கிட்ட ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ மோட்டு அங்க பாரு. ஏய் மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது அது நடக்காது. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்திய தேசத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நில்லு. இல்ல அம்மா அட மறுபடியும் அதுக்கு உயிர் வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். வந்துருங்க. ஆமா அதுதான் நமக்கும் நல்லது. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிப்போம். டைனோவும் ரொம்ப பாவம், அதுக்கும் தாகமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாயை பொழந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் குடிப்போம். ஏய் வேணாம் வேணாம், அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்காத. அந்த கைடு தான் சொன்னால தண்ணி கொடுத்தா அது இன்னும் பெருசா வளர்ந்துடுறேன்னு. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு அது அதோ கதி தான். சொல்லி வாயை போடல, அது வாயை போட வந்துரு, ஓடு.